நல்லா நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம், தம்பியோட படம், எங்களோட படம் உண்மையாக சூப்பராக வந்திருக்கு. காந்தி கண்ணாடி வந்து பாருங்கள். உண்மையாக வந்து நிறைய வந்து ஒரு 40 வயசு தாண்டவங்க எல்லாருக்கும், 50 வயசு தாண்டவங்க எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமான தாக்கம் கொடுக்கும். ஏன்னா வந்து செய்யணும்னு நினச்சிட்டோம்னா யோசிக்காமல் வந்து செஞ்சிடணுன்றத படத்தில் கைமே சொல்லியிருப்பாங்க. அது உதவி மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு நன்றி தெரிவிக்கணும், இல்லை ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் கூட நீங்கள் நினச்ச அப்பயே அதை பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அதை பண்ணலன்னா அடுத்த செகண்ட் அவங்க இருப்பாங்களா தெரியாது, இல்லை நம்மகிட்ட பேசுவாங்களா தெரியாது, எப்படின்னா இருக்கலாம். அதனால் மனசை நினச்சி இதை பண்ணுறேங்க. காந்தி கண்ணாடி வந்து இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெண்டாவது வந்துட்டு இது பாலா ஜெயித்த மாதிரி இல்லை, இது நான் ஜெயித்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நாள் எத்தனை பேருக்கு தெரியாது, ஒரே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் நான் ஒரு அண்ணன் கூட நான் ஒரு புத்தி தெரிய வரைக்கும் ஒரு 12 வயசு வரைக்கும் தான் அண்ணன் கூடலாம் விளையாடும். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட் ஆகிடுவான். அண்ணா அங்கே போகிறான்டா சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஆனால் இவன் அப்படி கிடையாது, ஒரே ரூமில் என் கூட தூங்குவான். அதேமாதிரி ப்ரோக்ராமுக்கு வரும்போதும் கூட வருவான், வீட்டுக்கு வரும்போதும் ஒன்றா வருவோம், ஒன்றா பேசுவோம், டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அவனோட வேதனை என்ன, அவனோட அழ என்ன, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது வந்து என்னை தவிர யாருக்கும் தெரியாது. ஏன்னா அத்தனை நாள் அனுபவித்த விஷயம். எவ்வளோ பேர் அவன் ஹெல்ப் பண்ணும்போது கூட எவ்வளோ பேர் வந்து இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னாங்க. விளம்பரத்துக்காக வந்து பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், அப்படி விளம்பரத்துக்கு பண்ணால் கூட அப்படியாச்சும் உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நாள் காசு தான், ₹1 ₹2 கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணும்போது ஏன்னா நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோன்னே, அதை கூட இப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ பேசாத. ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் வந்து அந்த உதவியை அனுபவிக்கிறாங்களே, அவங்க சந்தோஷப்படுறாங்களே, அந்த மனசுக்கு நிறைவாக இருக்கணும். அது போதும். நீ ஏன்டா அவங்களை யோசிக்கிறேன். அதுக்கான தாக்கம் தான் வந்து ஒரு 10 படம் பண்ண ஒரு ஹீரோக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குமோ, அது ஃபஸ்ட்டு படத்தையே வந்து பாலாக்கு தேட்டரில் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. யாருமே நெகட்டிவாக பேசல, அவ்வளோ பேர் கத்துறாங்க. சின்ன ஒரு ஃபைட் சீனாக கூட அத்தனை பேர் கத்துறாங்க. படம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே அவ்வளோ கைத்தட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கானா, அதுக்கு இந்த படத்தை தாண்டி அவனோட மனசுக்கு உண்மையாக வந்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு நல்ல பையனை வளர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெருமை எனக்கு தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமாம், ஒரு தாசனம் தான். சில விஷயத்தில் தாசன் தான், இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு ரங்கராஜ் வாத்தியார். அது மாதிரி நிறைய சீன் அது மாதிரி, அதாவது படத்தில் வரமா நடிக்கலை, ஆனால் வேகமாக நடந்திருக்கு. என்னடா ஆளாளுக்கு என் வாத்தியார் பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இதோட பாலா கேட்லாம் ரிவெஞ்செலாம் எடுத்திருக்கான். அப்போ நான் சொல்லிக்கிறேன், இதான் இல்லை, என்ன பண்ணாலும் சரி, நீ பர்ஃபார்மன்ஸில் ஒன்று காட்டும் போது தான் உனக்கு புரியும் தவிர நீ கோவப்பட்டோ இல்லை வேறு எதுவுமே காட்ட முடியாதுடா. நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நீ ஜெயிச்சு வா, அப்போ தான் உனக்கு காமிப்போம். ஓகே.